பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் எங்களுடைய மூத்த தலைவருமான மரியாதைக்குரிய அண்ணன் எச். ராஜா அவர்களை கொலை மிரட்டல் விடுத்த யாகூப் என்பவரை கைது செய்ய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு டிஜிபி அவர்களை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம். இது தொடர்கிறது. என்ன வேண்டுமானாலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் என்று சொல்லி பல்வேறு வகையிலே பாரத பிரதமர் முதல் தமிழகத்தில் இருக்கிற தலைவர்கள் வரை இவர்கள் பேசுகிறார்கள். இன்றைக்கு ஒரு சாட்சியாக அவர் பேசிய வீடியோ வைரலாக பரவிக்கொண்டிருக்கிறது. அந்த வீடியோவில் அவர் தெளிவாக பேசுகிறார். போலீஸ் பாதுகாப்போடு தேச துரோகிகள் என்றெல்லாம் பேசக்கூடிய எச். ராஜாவை அவருடைய பாதுகாப்பை விலக்கி கொண்டால் அவர் கொடுக்கிற பேட்டி தான், எந்த இடத்தில் கொடுக்கிறாரோ அந்த பேட்டி தான் கடைசி பேட்டியாக இருக்கும். அவர் நடமாட முடியாது. ஒருவரை பார்த்து இதுதான் கடைசி பேட்டியாக இருக்கும் என்று சொன்னால் அவர் உயிரோடு இருக்க மாட்டார் என்பதுதான் பொருள். இது சாதாரணமாக எல்லோருக்குமே புரியக்கூடிய வார்த்தை. சரி, இப்படி பேசக்கூடிய மேடை எது? பம்மல்ல இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சியில் 2 எம்எல்ஏ இருக்காங்க. ஒருத்தர் ஜவஹர்லா இருக்காரு, ஒரு திமுக எம்எல்ஏ கருணாநிதி இருக்கார். 2 எம்எல்ஏவை வச்சுக்கிட்டு பல அவருடைய இயக்க நிர்வாகிகளை மேடையில் வைத்துக்கொண்டு காவல்துறை சுற்றி நிற்கிற அனுமதியோடு ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் பாஜகவினுடைய முக்கிய தலைவரை நான் நினைத்தால் 24 மணி நேரத்தில் கொலை செய்வேன் என்ற தொனியிலே ஒருத்தர் பேசுகிறார் என்று சொன்னால் இது நாடா அல்லது சுடுகாடா? இதைத்தான் முதலமைச்சர் அமைதி தவழ்கிற மாநிலம்னு சொல்கிறாரா? இல்லை இப்படி என்ன வேணாலும் பேசட்டுன்னு திமுக எம்எல்ஏ மேடையில் இருந்ததுனால திமுக அனுமதியோடு தான் பேசுகிறாரா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கெல்லாம் இருக்குது. என்ன இருந்தாலும் இப்படியெல்லாம் பேசி வன்முறையை தூண்டுறது, சமூகங்களுக்கு இடையில் குழப்பத்தை ஏற்படுத்துறது, மாநிலத்தில் அமைதிக்கு எதிராக இருக்கிறது, இதெல்லாம் அவரை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கு, குண்டாசில் அடைப்பதற்கு தேவையோ அதெல்லாம் அந்த பேட்டியில் இருக்கிறது, அந்த பேச்சில் இருக்கிறது. இதை கண்டித்து நாங்கள் மனு கொடுத்து கொண்டிருக்கிறோம். பல தவறுகளை இது போன்று செய்பவர்களையெல்லாம் நாங்கள் தொடர்ந்து டிஜிபியிடம் அனுமதி கொடுத்து அதுக்கு நடவடிக்கை எடுங்கள் என்று கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தின் பல்வேறு நகரங்களில் இதே மாதிரி அங்கே இருக்கிற காவல்துறை ஆணையர்களிடமும் மாவட்ட காவல்துறை அதிகாரிகளிடமும் புகார் மனு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உடனடியாக நடவடிக்கை எடுக்க என்று சொல்லி டிஜிபி வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அவர் வாக்குறுதியை நம்பி இங்கே வந்திருக்கிறோம். அவரை கைது செய்ய வரைக்கும் விடமாட்டோம். புகாருக்கு அடிப்படையில் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அடுத்த கட்டமாக என்ன? அப்புறம் நீதிமன்றம் இருக்குல்ல, அதுக்கு தான் பால் கனகராஜ் அண்ணா வந்திருக்காங்க, சவுந்தரராஜன் வந்திருக்காங்க. அவங்க இதை வேடிக்கை பார்க்க மாட்டாங்க. இவங்க யாரெல்லாம் கைது பண்ணுறதுக்கு இந்தந்த காரணமெல்லாம் போதுன்னு தனிப்படை வச்சு தேடுறாங்களோ அதே மாதிரி இவரை கைது பண்ணுறதுக்கு இது பத்தாதான்னு நீதிமன்றத்தில் கேட்போம்ல. எந்த நீதிபதிகள் 15 நாள் காவல் என்று சொல்லி அனுப்புகிறார்களோ சிறைச்சாலைக்கு, அந்த நீதிபதிகள்கிட்ட ஐயா நியாயம் சொல்லுங்கன்னு எங்கள் மாநில துணைத் தலைவர் பால் கனகராஜ் கேட்பார். எங்கள் வழக்கறிஞர் அணி தலைவர்கள் கேட்பாங்கல்ல. அதை நாங்கள் சும்மா விட போகிறதில்ல. இப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க, வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்க. இது என்னங்க இது? யார் வேணாலும் கொன்றுவேன், அடிச்சிடுவேன், மிரட்டுருவேன்னு தனிப்பட்ட சண்டையில் நடக்குது, தனிப்பட்ட கொலைகள் சம்மந்தம் இல்லை அப்படின்னு எல்லாம் வரிஞ்சு கட்டி பேட்டி கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு மேடையில் ஒரு இயக்கத்தினுடைய நிர்வாகி இருக்கக்கூடியவர் 2 சட்டமன்ற உறுப்பினர்களை அங்கே வச்சுக்கிட்டு சட்டத்துக்கு புறம்பாக பேசுறது, கொலை செய்வனை மிரட்டுறதுலாம் என்னங்க நியாயம்? இது அநியாயம், மிகப்பெரிய அராஜகம். இது முதலமைச்சருக்கு இது நியாயமா என்ற கேள்வியை நான் இங்கே வைக்கிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.